காக்ரோச் ஜனதா கட்சியோட தலைவரை பேட்டி எடுத்திருக்காங்க. அவரை பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, இந்தியாலேயே சிறந்த முதலமைச்சர் யாரு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. तमिलनाडु की सीएम कौन थे अभी? स्टालिन, एमके स्टालिन। इकोनॉमी काफी अच्छी करी थी उन्होंने, ठीक है, वो एक हो गए। போன 5 வருஷத்துல அவரோட ஆட்சியில மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அவர் நல்லதும் பண்ணியிருக்காரு. ஆனா மக்கள் கஷ்டப்பட்டது தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவங்க எவ்வளவு கண்ணீரோட அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு தெரியுமா? இப்ப பரந்தூர் விமான நிலையம், அதுக்கு மக்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க தெரியுமா? அது வேண்டான்னு சொல்லி எவ்வளவு போராடினாங்க. இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் சார் வந்து அதை கேன்சல் பண்ணியுமே அதை ஏன் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா இப்ப முதலமைச்சர் விஜய் சார் லஞ்சம் ஊழல் அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி போன 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு போதைப் பொருள் புழக்கம் வந்து அதிகமாயிருக்கு தெரியுமா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. நீங்க வந்து நீட்டுக்கு எதிராக போராடி ஜெயிச்சதுனால நீங்க சொல்ற எல்லா விஷயமே சரியா இருக்கும்னு நினைக்காதீங்க சார். அதுவும் தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பேசுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வேணான்னு சொல்லிதான் முதலமைச்சர் விஜய் சாரை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப தேர்ந்தெடுத்த மக்களை வந்து நீங்க முட்டாள்னு சொல்றீங்களா? முதலமைச்சர் விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இப்போ போய் நீங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, யாரோட ஆட்சி சிறந்த ஆட்சின்னு கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க யாருன்னு.